अधर्मनिघ्नैरधुनां धर्मसेतु विभेदकैः असंख्यैरद्भुतैस्तुङ्गैः क्रम्ये राक्षसपर्वतैः பாலம் அடிச்சு போயிடுது அன்னைக்கே சுவாமி தேசியம் எழுதிட்டார். அதர்ம சேது விபேதகைஹி இவர்கள் தர்மசேது விபேதகைஹி தர்மத்தை அதர்ம சேது அபிவர்த்தகைஹி அதர்மத்தை வளர்க்கிறார்கள். தர்மம் என்னும் ஒரு அழகான ஆணையம் பெருமாளுக்கு நமக்கும் சர்வேஸ்வரனுக்கு நமக்கு நடுவில் ஒரு பாலம் இருக்கு, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பாலம் என்ன அப்படி கேட்டா சம்சாரத்துக்கும் பரமபதத்துக்கும் நடுவில் ஒரு பாலம் இருக்கு. இப்ப பாலத்தை நாம் ரெண்டு விதமா பார்க்கலாம். தடுப்பணையாகவும் நாம் அந்த பாலத்தை பார்க்கிறோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கோசரமும் அந்த பாலத்தை நாம பார்க்கிறோம். ஒரே சமயத்தில் அது தடுப்பணையாகவும் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நாம் செல்வதற்கு அது நமக்கு பாலமாக வழி காட்டுகிறது. அதே சமயத்துல தேவையானவற்றை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு அது ஒரு அணை தடுப்பணையாகவும் இருக்கிறது. அந்த மாதிரி இது சம்சாரம் ஒரு பெரிய சமுத்திரம், அதிபயங்கரமான ஒரு சமுத்திரம் அந்த சம்சாரம். இந்த பக்கம் பரமபதம் இருக்கு, நடுவுல ஒரு சேது, இது தர்மம்னு ஒரு சேது, தர்மம்னு ஒரு அணை பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்கு. இந்த சம்சார சமுத்திரம் வெள்ளம் இதை தாண்டி வர ஒட்டாதபடி இது தடுத்துள்ளது. அதுல மாட்டிண்டு முழுகி சிக்கி சின்ன பின்னமா நாம மூச்சு திணறி கடைசி வரணும் ஒரு வாழ்க்கையை வாழறோமே, அந்த வாழ்க்கையை நாம வாழ விட்டாமல் தடுப்பது எது அப்படின்னா இந்த தர்ம சேது. அது வேற யாரும் இல்ல, கிருஷ்ணன் தான். அதை ஒருத்தன் வெடி வச்சு தகர்த்தா என்ன, மொத்த வெள்ளமும் வந்துடும். வெள்ளம் வந்தது மட்டும் இல்ல, அடுத்தது உன்னால எதிர்கரைக்கு போக முடியாது இல்லையா. வைதிக தர்மானுஷ்டானங்களை கெடுக்கிறதுக்குனே சில பேர் பிறந்திருக்கா சுவாமி. வாழ் ராட்சச சுபாவம் உடையவாள். அதர்மனிக்னைஹி அதுனா பூமிதேவி கதர்ரா பசுமாட்டின் உருவத்துல போய் பிரார்த்திக்கிறான். கௌர் பூத்வா அசுமுகி கிண்ணான்னு பசு ரூபத்துல போய் கதர்றான். அப்பதான் கருணை வருமா. பசுவை பார்த்தா ஒரு கருணை இருக்கு இல்லையா, மனசுல இடிக்கும். அதர்ம நிக்னைஹி அதுனாஹ இவளுக்கு பாபத்துல ருச்சி வந்துடுது. என்ன வேணா பண்ணலாம்னு யோசிச்சுட்டான், எதை வேணா பண்ணலாம்ன்றதாக தீர்மானம் பண்ணிட்டான், எப்படி வேணா பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதனால தர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டான். தாங்கள் அதர்மானுஷ்டானம் பண்றது மட்டும் இல்ல தேவர்களே, உங்களுக்கு தெரியாதது இல்ல, தர்ம சேது தர்மத்தின் அணையை இவர்கள் உடைத்தெறிகிறார்கள். இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளத்தை மாட்டிப்பா இல்லையா, கரையேற முடியாது இல்லையா, அப்படியே மூழ்கி அவர்கள் உசுர விட்டுடுவா இல்லையா. அசங்கைஹி அத்புதைஹி துங்கைஹி க்ரம்யே ராட்சச பர்வதைஹி பெரிய பெரிய மலைகள் இருக்கு, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் படுவே இல்லை, பாரமே இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ராட்சசைஹி ராட்சச பர்வதைஹி அரக்க குணம், தீய குணம், தர்ம விருத்தம், சனாதனத்தை ஒழிப்பதாக பிரதிஜை செய்திருக்கக்கூடிய ராட்சச பர்வதங்களினால் தான் இவ்வளவு கஷ்டமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து என்னை காப்பாற்ற வேண்டாமான்னு மனமுருகி அவள் பிரார்த்திக்கிறாள். அதாலோசித ஜகத்ஹிதைஹி சுரகணைஹி ஸ்வயம் நபதாமி ந வித்யே ச யதாஹம் கிரியதாம் ததா. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணணுமோ அவங்க ஆலோசனை பண்ணுங்க, ஒரு கமிட்டி போடுங்க, ஒரு மீட்டிங் போடுங்க. வெறும் டீ வர காபி சாப்பிட்றதுக்கோ சில மீட்டிங் இல்லை, ஒரிஜினலா கிரியேட்டிவா காரியத்தை பண்ணணும். என்ன ஆனா இந்த பூமி சீக்கிரத்துல நாசமடையாமல் எந்த ஒரு பர்பஸுக்காக இது உருவாக்கப்பட்டதோ அது சிறகாலமாக இருக்குமோ, ரட்சிக்கப்படுமோ, இந்த பூமி காப்பாற்றப்படுமோ, அதை நீங்க ஏற்படுத்தணும். இப்ப பாருங்க, அங்கங்க மீட்டிங் போடுற குளோபல் வார்மிங் அப்படின்ற உலகம் வெப்பமயமாக்கி கொண்டிருக்கிறது, புவி வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது, அதற்காக ஒரு மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெப்பச்சலனம் அப்படின்னு ரிட்டையர் ஆனாலும் வானிலை அறிக்கை தானே. அதனால வெப்பச்சலனம் அப்படின்னு என்ன சலனம், நமக்குள்ள எத்தனையோ விதமான சலனம் இருக்கு, கூடவே வெப்பமும் சலனமானது. இது நமக்குள்ள இருக்கிற சலனத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டா கோபி ரமணனான கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருக்கணும். வெப்பச்சலனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா 2 வருஷம் முன்னாடி ரமணன் மூலமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
அதனால இந்த உலகம் எதனால் நியமிக்கப்படுகிறது, எதனால் தாங்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும். அது தாங்கப்படணும். பார்த்து பண்ணுங்கப்பா, சீக்கிரம் பண்ணுங்கப்பா. இந்த ராட்சச கூட்டத்தை தாங்கிற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு இதே பூததாரிண்யா நிசிருஷ்டார்த்தாதிமோகசஹ அபிதுஸ்த பிரியசைவ தத்பாரஹரணம் க்ஷமம். இவா கிட்டலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவா வெறும் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருப்பா, திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பா. இது யாருக்கும் முடியாது, ஒருத்தனால தான் முடியும். பூமி தேவியின் நாயகன் எம்பெருமான், அவனால மட்டும்தான் முடியும். உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான கிருஷ்ணாவதாரத்துல, கிருஷ்ணாவதாரம்னா இது வராகவதாரம். வராகவதாரத்துல பாசித்தூர்த்து கிடந்த பார்மகளை மீட்டுக் கொண்டு வந்தவன் யாரு? இந்த பெருமாள் தான். கோட்டிடை மண் கொண்ட எந்தை தன்னுடைய 2 கொம்புகளுக்கு நடுவுல, கோரைப்பற்களுக்கு நடுவுல பூமியை உத்தரணம் பண்ணின பரமாத்மா. அவன் தான் பூமியை காப்பாற்ற முடியும், நம்மளால காப்பாற்ற முடியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எதுவா இருந்தாலும் பிரார்த்தனா தான் பலிக்கும். இந்த லோகம் ரட்சிக்கப்படணும், நல்ல ராஜ்யம் நமக்கு சுபிக்ஷமா ஏற்படணும், நல்ல தர்ம பரிபாலனம் நடக்கணும் அப்படின்னு கேட்டா பகவான பிரார்த்திக்கணும். அதுக்காக நம்முடைய தபோபலத்தை நம்ம வளர்த்துக்கணும். நித்தியங்காலத்தால சுவாமி கிட்ட என் பிள்ளைக்கு கல்யாணம், மாட்டு பொழுது சீமந்தம் வரணும் அப்படின்னு, என் பிள்ளை அமெரிக்காலேயே பிறக்கணும் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு பிரார்த்திக்கிற மாதிரி இந்த தேசத்திற்காக பிரார்த்தனை பண்ணுங்க. தேசத்திற்காக பிரார்த்தனை பண்ணுங்க. தேசம்ன்றது நமக்கு முக்கியம் சுவாமி. நாம இருக்கோம்னா அந்த தேசம் தான் நம்மளை ரட்சிக்கிறது. அப்ப தேசத்தை நாம ரட்சிக்கணும். நாம எல்லாராலையும் கத்தி எடுத்து சண்டை போட முடியுமா? போர்க்களத்துல போய் நிக்க முடியுமா? இல்லைன்னா பார்டர்ல போய் நம்மளால நிக்க முடியுமா? முடியாது. அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் இந்த தேசத்தை ஆள்பவர்களுக்கும் நாம் நம்முடைய சக்தி விநியோகம் பண்ணோம்னா, நம்முடைய தபோபலத்தினால, நம்முடைய பிரார்த்தனையினால அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் இப்ப தேவர்கள் பண்றா. பூதேவி போய் தேவர்களை பிரார்த்திச்சா, தேவர்கள் பார்த்தா நேர திருப்பார்கடல் கரையில வந்துட்டான். க்ஷீராப்திஷாயி பெருமான் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினைன்னு பார்க்கடலில் பைய துயின்ற பரமனா சேவை சாதிக்கிறார். புரஸ்கிருத்ய ஜகத்தாத்ரி மனசோபி புரஸ்ஸராம் துக்தோதி திசயம் தேவம் தூரமேத்யாபி துஷ்டூ. இதெல்லாம் ஸ்தோத்திரம். தூரத்திலே முதல்ல அவளை போக வச்சா. பூமி தேவி பசு ரூபத்துல முன்னாடி போயிட்டு இருக்கா. பாகவதத்திலையும் நாம பார்க்கிறோம், பரீட்சித் மகாராஜா வேட்டையாடும் பொழுது ஒரு எருது தர்மம், அந்த தர்மம்ன்றது எருது, பூமின்றவள் பசு. அப்ப அந்த எருதும் பசு தர்மமும் பூமியும் ஒன்றாக நிலைத்தால் தான் பிரஜோத்பத்தி, சாத்வீகமான ஒரு சந்ததி நமக்கு வரும். பாகவதத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பரீட்சித் மகாராஜா வேட்டையாட போச்சே கலிபுருஷன் தர்ம ரூப, அத பசு காளை ரூபத்தில் இருந்த எருது ரூபத்தில் இருந்த தர்மத்தை உடைச்சான். அது 4 கால்ல 3 கால உடைச்சுட்டான். ஒரே ஒரு கால்ல நின்று அது கண்ணீர் பெருக்கி நிக்கிறது. பக்கத்துல பூமி தேவி இப்படி பசுமாடு ஆறு அழுது நிக்கிறான். அந்த காட்சி உங்களுக்கு பாகவத உபன்யாசம் கேட்டவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உபன்யாசம் கேட்கறது பெருசு இல்லை சுவாமி, மனசுல அதை அப்படியே நினைச்சுக்கணும். வெறும் பகவன் நாம சங்கீர்த்தனம் போராது, எனக்கு பகவத் சாட்சா்காரம் ஒரு பாவம் வரணும். அதை யோசிக்கணும், அதை நோக்கி நாம டிராவல் பண்ணணும். இவளை முன்னாடி போக வச்சா, இவளை முன்னாடி போக வச்சா. ஏன்னா பசுக்கள் முன்னாடி போய் அது பின்னாடி போகணும். நம்ம வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணச்சே முதல்ல பசுமாட்டு தானே உள்ள அனுப்பணும், அப்புறம் தானே நம்ம முன்னாடி போறோம். கோவில்கள் விஸ்வரூபத்துல முதல்ல பசுமாடு, அதுக்கப்புறம் தான் பெருமாள். புரஸ்கிருத்ய ஜகத்தாத்ரி மனசோபி புரஸ்ஸராஹ. இவா வாயு வேகம் மனோவேகம் ராவல்யோ. இவள் முன்னாடி போறா, தேவர்கள் பின்னாடி வரும் பொழுது மனசை காட்டும் வேகமா போனலாம். ஏன்னா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத வைபவமுடைய கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ண போறாள், கிருஷ்ணனை பிரார்த்திக்க போறாள். திருப்பார்கடல் கரையில போய் நிற்கிறான். அழகான பார்க்கடல் அலைகள் அடித்துக் கொண்டிருக்கின்றன. பெருமானுடைய நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகா, உறங்குவது போல் யோகு செய்யும். பார்த்தா படத்தில் தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா உலக ரட்சண சிந்தனை இருக்கு. உலகத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பதில் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான். உறங்குவது போல் யோகு செய்யும்.
உபன்யாசம் கேட்பது போல் உறங்கும். மதுரையில போன வாரம் உபன்யாசம், முதல்ல 6:30 மணிக்கு உபன்யாசம், 6:20 வந்துருவார். வந்து அப்படி வந்து உட்கார்ந்துருவார். அப்படி வந்து இப்படியே இருப்பார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே போட்டோ பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சலனமே இல்லாம அப்படியே ஆச்சரியமா அப்படியே இருந்துட்டே இருப்பார் அந்த சுவாமி. என்னடா இது இப்படி கூட ஒருத்தர் இருக்காரு, இவ்வளவு டீப்பா நம்மள கான்சென்ட்ரேட் பண்ணாரு. எனக்கு கொஞ்சம் புலகாங்கி இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம பர்ஃபார்மன்ஸ் கூட ஒருத்தர் இப்படி என்ஜாய் பண்ணாரு. அது முடிஞ்ச பிறகு பக்கத்துல இருந்தது ஆச்சுங்க. அப்ப சரி, அப்புறம் தான் எனக்கு பிடிச்சது. ஓஹோ, உறங்குவது போல் யோகம் செய்யும், உபன்யாசம் கேட்பது போல் உறக்கம். அப்ப தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, தேவா ஊச்சுஹு த்ரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விபுஜே. பெரிய ஸ்லோகம் இது, பெரிய ஸ்தோத்திரம் இது. அபூர்வமான பல அர்த்தங்களை சொல்றார், பல இயற்கை வர்ணனைகளை பண்றார். ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை முழுச காதல வாங்கிப்போம். ஏன்னா தேவர்கள் பூலட்சணத்திற்காக, பூமியை காப்பாற்றுவதற்காக, பெருமாள் கோபாலன அவதாரம் பண்றதுக்காக பிரார்த்திக்கிறதுனால நாம எல்லாரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனையோட ஒரு தடவை அந்த மனசுல நம்ம பகவானை தியானம் பண்ணணும். அதுக்காக ஒரு தடவை முழுக்க அந்த ஸ்லோகத்தை சொல்றேன், எல்லா ஸ்லோகத்தையும். அப்புறம் அர்த்தங்கள் இருக்கவே இருக்கு. திரிவேணி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விபுஜே அனன்யாதீன மகிமா स्वाधीन परवैभवः दयादीन विहारस्त्वं प्रणतः परिपाहिनः सभवान् गुणरत्नौघैः दीप्यमानोदयं बुधिः तनोति व्यूहनिवहैः तरङ्गैरिव ताण्डवं त्वदेकव्यञ्जितैरादौ त्वदङ्गेष्वनिदम्बरैः निगमैः अनिगम्यं त्वां कः परिच्छेत्तुमित्यर्हति अमितस्य महिम्नस्ते प्रयातुं पारमिच्छतां वितथा वेदपान्थानां यत्र सायं गृहा गतिः नम्यस्य नमतः क्षुद्रां वरदस्य वरार्थिनः पुत्रैः पितृमतः क्रीडाः कथं ते केन वर्ण्यते नटवद्भूमिकाभेदैः नाथदीप्यं पृथग्विदैः पुंसामनन्यभावानां पुष्टासीरसमद्भुतौ ब्रह्मादिस्तम्भपर्यन्त विचित्राङ्कुरशालिनां सलिलं कर्मकन्दानां क्रीडैव तव केवलो निराधारनिजस्तेम्नः निरुपाधिकशेषिणः निरपेक्षनियन्तुस्ते निस्समाप्यधिका गुणाः अनाविलधियामन्तः चिन्तामणिरिव स्फुरन् दिशस्य विमतं सर्वं अतिरस्कार्यदीदिः संसारमरुकान्तारे परिश्रान्तस्य देहिनः त्वद्भक्त्यमृतवाहिन्याः आदिष्टम् अवगाहनौ दुरितोदन्वदावर्ते घूर्णमानस्य दुःख्यतः समग्रगुणसम्पन्नः तारकस्त्वं प्रभो महान् अपरिच्छिद्यमानस्य देशकालादिस्तव निदर्शनं त्वमेवैकः त्वदन्यव्यतिरेकतः अकर्तुम् अखिलं कर्तुम् अन्यथा कर्तुमप्यलौ संकल्पसचिवकाले शक्तिरेशस्तसतावकः यन्मूलमखिलं कार्यं यदमूलमधीमहे लक्ष्यं तदसि योगानां लक्ष्मीकौस्तुभलक्षणो त्रिवर्गमपवर्गेवां प्रतिरब्धुं प्रयस्यतां प्रलयेष्वपि दीर्घायुः प्रतिभूस्त्वदनुग्रहः यदेकमक्षरं ब्रह्म सर्वाम्नाय समन्वितं तारकं सर्वजन्तूनां तत्त्वं तव च वाचकं त्वदालम्बितहस्तानां भवानुं मज्जतां सदा मज्जतः पापजातस्य नास्ति हस्तावलम्बनम् अनन्यरक्षाव्रतिनं चातकव्रतचारिणः भवन्तमवलम्बन्ते निरालम्बनभावनौ अनिदं पूर्वनिद्राणाम् अनन्तस्तमयभानुमाम् आपादयसि पुंसां त्वम् अपुनस्वापजागरः त्वदेकशरणानां त्वं शरणागतजीवनः
விபதம் நஹ க்ஷேபய க்ஷிப்ரம் தமிஸ்ராமிவ பாஸ்கரஹ. விசேஷமான ஸ்தோத்திரம், ஸ்துதி. நாளைய தினம் நாம வசுதேவ ஸ்துதி பார்க்க போறோம். புத்திர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்துதி. யாருக்கெல்லாம் மனசுல எத்தனையோ விதமான சங்கடங்களினாலே கர்ப்பம் தரிக்க முடியாமல் சிரமப்படுறாலும் அவளுக்காகவே இந்த ஸ்துதியை நாளைக்கு படிக்க போறேன். திரிவேதி மத்யதீப. இப்ப தேவர்கள் பூமி ரட்சணத்திற்காக, தர்ம ரட்சணத்துக்காக பிரார்த்திக்கிறார். திரிவேதி மத்யதீப்தாய திரிதாம்யே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. பகவான் முக்தி மறையாவான் என்கிறது வேதம். 3 அக்னிக்கு நடுவில் பகவானுடைய ஆவிர்வாவம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் எப்படி அவதரித்தார்னா, பிரம்மதேவன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினான். பிரம்மதேவன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினான். காஞ்சிபுரத்துக்கு மகிமை என்ன தெரியுமோ, ஒரு சத்காரியம் பண்ணினா 1000 முறை அதை பண்ணின பலன் நமக்கு கிடைக்கும். இவா பேசுறதுலாம் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மட்டும்தான். ஆனா அந்த ஊர்ல வந்தா ஒரு சத்காரியம் நாம பண்ணினோம்னா அது 1000 மடங்கு நமக்கு பலன் கொடுக்கும். அதனால்தான் பிரம்மா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ற. 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினாலும் மைண்ட் பியூரிபிகேஷன் கிடைக்கல பிரம்மாவுக்கு. பட் காஞ்சிபுரத்துல வந்து ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணாரா, என்ன ஒரு வைப்ரேஷன் அங்க இருக்குன்னு நீங்க புரிஞ்சு. பட் we are losing that vibration nowadays. pilgrimage எல்லாம் நம்ம பிக்னிக் ஸ்பாட் ஆகிட்டோம் சார். அங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கோசரம் அந்த ஊருக்கு போறோமே தவிர்த்து பகவான சேவிக்கிறதுக்காக போறோம். அது ஒரு எப்படி ஆயிடுச்சு அப்படி கேட்டா ஒரு வியாபார தலமாகி விட்டது. ஒரு ஆத்மானுபவம், ஒரு டிவினிட்டி, ஒரு பிரசன்ட். அப்படியே இப்ப தேவர்கள் திருப்பார்க்கடல் பெருமாளை சேவிக்கிறோம்னா அமைதியா அந்த பார்க்கடல் அலைகளுடைய வீசின்னு இருக்கு. ஜம்முன்னு அந்த பெருமாளுடைய பார்த்துட்டா அவர்த பார்த்தா என்னவோ வந்திருக்கா, நம்மள ஸ்தோத்திரம் பண்ற போற. அஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா இப்படி எல்லாம் சகஸ்ரநாமத்துல துதி கேட்பவன், துதியினால் சந்தோஷம் அடைபவன், துதிக்கத்தக்கவன், துதிக்கப்படுபவன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. யார ஸ்தோத்திரம் பண்ணணுன்றது ஒரு விவஸ்தை இருக்கு. ஆனா அப்படியே ரசிச்சுட்டு இருக்கான். அந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பிளசண்டான ஒரு கிளைமேட் அது. அப்படி இருந்தது காஞ்சிபுரம். பிரம்மதேவர் யாகம் பண்ணார். தட்சிணாக்னி, காருகபத்தியம், ஆஹவனியம் 3 விதமான அக்னிகள் உண்டு. இப்ப பெருசு பெருசா யாக கொண்ட வச்சு தமா டிவின் எடுத்து வாரி வாரி போட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. வைதிகமான ஹோமங்கள் சில யாகங்கள் இருக்கு. வாஜபேயம், சோமயாகம், பௌண்டரீகபுரம், இந்த மாதிரி பௌண்டரீகம் முதலான யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்கள்லாம் எப்படி பண்ணுறதாக வைதிக பிரக்கிரியை இருக்கு. தட்சிணாக்னி, காருகபத்தியம், ஆகவனியம்னு 3 அக்னிக்கு நடுவில் பகவானுடைய ஆவிர்பாவம் ஏற்பட்டது. திரிவேதி மத்யதீப்தாய முக்தி மறையாவான். முக்தி மறையாவான் 2 விதமா சொன்னார் சுவாமி தேசிகன். முக்தி மறையாவான் 3 அக்னிகள் வேதஸ்வரூபம் கிருஷ்ணன். முக்தி, முக்தின்னு அர்த்தம் மோட்சம். மோட்சத்தை சொல்லக்கூடிய வேதபாகம் யார சொல்றது? இவனை தான் சொல்றது. முக்தி மறையாவான், முக்தி மறையாவான். திரிவேதி மத்யதீப்தாய 3 வேதிகைகள் நடுவில் விளங்கக்கூடியவனே. திரிதாம்னே சூரிய மண்டலம், யோகிகளுடைய ஹிருதயம், திருப்பார்க்கடல் 3 இடம். ஜெயந்தி சம்பவம் தாம, ஜெயந்தி சம்பவம் தாம. தாமான்னு கேட்டா இருப்பிடம் அர்த்தம். தாமான வசிக்கும் இடம் அர்த்தம். பெருமாள் எங்க இருக்கா? உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கான். மனத்துள்ளான், மா கடல் நீருள்ளான், மலராள் தனத்துள்ளான். ஆழ்வார்கள் பேசுவார்கள். எங்கவா பெருமாளை போய் தேடுற அவசியம் இல்லை. திருப்பார்க்கடல், அதுக்கு நடுவுல வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பனையை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளர் நித்திரை கொள்ளும் மாமாயனா சேவை சாதிக்கிறான். கார்த்தால